கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 103 4ஆம் அதிகாரம் விதமா சொல்லுகிறது, அவர் உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி அவர் நீங்களாக்கி அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி அப்படின்னு சொல்லுது. இதுல நிறைய வெவ்வேறு விதமான மொழிபெயர்ப்புகளை கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ இதுல சொல்றாங்க, அழிவு அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா குழியில இருக்கிறத சொல்லுது. அடுத்து அது அழிவு, பேரழிவுகளை சொல்லுது. அது நரகத்தை கம்பேர் பண்றாங்க. அவர் அழிவில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும், கம்பேஷன், அவருடைய நேசம், அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய காருண்யம் அப்படின்னு சொல்லுது. கிருபைன்னு சொல்றாங்க, அன்புன்னு சொல்றாங்க. அடுத்து அவர் நம்மை முடிசூட்டி அப்படின்னா he crowns us அப்படிங்கிறத இங்க சொல்றதை தாண்டி அவர் நம்மளை மரியாதைப்படுத்தி இருக்கிறார், அவர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார், அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அவர் நம்மை கௌரவப்படுத்தி ஹானர் பண்ணியிருக்கிறாரு, அவர் அலங்கரித்திருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த படத்துல பாருங்க, சேற்றுல தான் அந்த செந்தாமரை இருக்குது. ஆனா அந்த செந்தாமரையை உடுத்தி வைக்க தேவன் ஒரு நாளும் தவறுனது கிடையாது. சேற்றில இருந்து வந்தாலும் அந்த செந்தாமரைக்கான அந்த கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அழகு அந்த கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மண்பாண்டங்களை பாருங்க, இந்த மண்பாண்டங்கள் உடைந்திருக்கலாம், ஆனா குயவனுடைய கை அது மேல இருக்கும் பொழுது அது மறுபடியும் பிரயோஜனம் உள்ளதாய், பயனுள்ளதாய் அது மாற்றுகிறதா இருக்கிறது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்ணத்தி பூச்சிகளை பாருங்களேன். இந்த வண்ணத்தி பூச்சியுடைய அந்த கூடுக்குள்ள அது குழிக்குள்ள என்ன உள்ள அது பதுங்கி இருக்குது. ஆனா அது நிரந்தரமா பதுங்கி இருக்கிறதுக்காக அங்க இருக்கிறது இல்ல, கர்த்தர் அதை அலங்கரிக்கிறார், அதை உடுத்தி வைக்கிறார். அது கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா வண்ணத்து பூச்சியா அது வெளியில புறப்பட்டு வருதுங்க. இது மாதிரி கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார், அவர் நம்மை முடிசூட்டுகிறார், அவர் நம்மை கௌரவப்படுத்துகிறார். எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு தூக்குறது கிடையாது, இது விழுந்த இடத்திலே உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 37:24 யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த பலவர்ண அங்கே அதை கலைந்து அவன் குழியில தூக்கி போடுறாங்க. அவன் கை கட்டப்பட்டவனை, கையும் காலை ஆட்ட முடியாதவன் அந்த குழியில அவசப்பட்டிருக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாத ஒரு குழி. மறுபடியும் மனுஷங்க எப்படி உதவுறாங்கன்னா பாருங்க, அவன் சகோதரன் ரூபன் அவங்களாம் சேர்ந்து கயிறு போட்டு மறுபடியும் அவங்க மேல தூக்குறாங்க. மனுஷன் உதவின்றது கயிறை போட்டு தூக்குறது. ஆனா கர்த்தர் எப்படி உயர்த்துறாரு அப்படின்னா ஆதியாகமம் 41:44 பார்வோனுடைய அரண்மனையில பார்வோன் சொல்றான், நான் பார்வோனா இருக்கிறேன், உன்னுடைய அனுமதி இல்லாமல் எகிப்து தேசத்தில் எந்த ஒரு மக்களும் கையவோ காலவோ அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிற ஒரு அதிகாரத்துல அந்த ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ற அப்படின்னா கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இங்க கர்த்தர் எந்த இடத்துல சகோதரனுக்கு முன்னாடி விழுந்தானோ அதே சகோதரனுக்கு அவன் யோசேப்பு என்ன பண்றான் அப்படின்னா நன்மை செய்கிறவனாய் அவன் திகழ்றான். எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். இது கயரை போட்டு தூக்குற கிருபை கிடையாது. இந்த கிருபை உங்களை இருக்கிற இடத்துல லிஃப்ட் அப் பண்ற கிருபைங்க. இந்த கிருபை அப்படிங்கிறது உங்க மேல இருக்குது. எல் யாவே அப்படிங்கிறவரு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் தேவன். அவர் உங்களை வெளியே இழுக்கவில்லை, இருக்கின்ற இடத்துல உங்களை உயர்த்துகிறார். குழி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது ஒரு உடன்படிக்கை கீழே, பழைய உடன்படிக்கை கீழே இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு சட்டத்துக்கு கீழே வாழ வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல ஒரு பாவங்களா இருக்கலாம், இல்ல மரணத்தின் பிடியில நீங்க இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவாகிய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அது நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டி உள்ளார், அவர் நம்மை சூழ்ந்து உள்ளார். அவர் நம் தலையின் மேலே அது கிரீடமா இருக்குது, அந்த கிரீடம் பூக்கிறது. இந்த கிரீடம் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் எங்க அந்த கார் இருக்குன்றதை கண்டுபிடிக்க உதவுதோ அது மாதிரி இந்த கிருபை இரக்கம் அப்படிங்கிற கிரீடம் உங்க தலை மேல இருக்கிறப்போ அது பூக்கிறதா மட்டும் கிடையாது, அது ஜிபிஎஸ் லொகேஷனா அது என்ன பண்ணும், காடோட பிளெஸிங்ஸ், தேவனுடைய பிளெஸிங்ஸ், கர்த்தருடைய பிளெஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடியதை அது அமைகிறது. கர்த்தர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை கௌரவப்படுத்தி முடிசூட்டி இருக்கிறார். அவர் உங்களை அலங்கரிக்கிறார், உங்களை கண்ணியப்படுத்துகிறார், உங்களுடைய தரத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, நான் எல் யாவே உங்கள் மீட்பர், உங்களை குழியிலிருந்து வெளியே இழுத்தேன், உங்களை முயற்சியால் அல்ல ஆனால் என் சொந்த மூச்சாலும் என் சொந்த இரத்தத்தினாலும் நான் உங்களை அழிவில் இருந்து மீட்பது மட்டுமல்லாமல் என் அன்பான தயவால் உங்களை உயர்த்துகிறேன், என் கிருபையால் உங்களை முடிசூட்டுகிறேன். நீங்கள் இந்த குழியில் நீங்கள் வரையறுக்கப்படவில்லை, நீங்கள் இருந்த இந்த குழியில் நீங்கள் யார் என்று வரையறுக்கப்படுவதில்லை, மாறாக நான் உங்கள் மீது வைக்கும் கிரீடத்தால் நீங்கள் யார் என்று வரையறுக்கப்படுகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
நான் கொடுத்த வாழ்க்கையிலிருந்து வாழுங்கள், நீங்கள் தப்பித்த மரணத்திலிருந்து வாழாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நாம் சேர்ந்து விசுவாச அறிக்கையை, தேவன் சொன்ன வார்த்தையை நம்முடைய வார்த்தையோடு சேர்ந்து நம்ம அலைனாயி நம்ம வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது இது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டா இது வெளியில வருதுங்க. இந்த விசுவாச அறிக்கையை நம்ம சேர்ந்து உச்சரிக்கலாமா? கடவுள் யாவே என் உயிரை பாவம் மற்றும் அழிவில் இருந்து குழியில் இருந்து மீட்டெடுத்தார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் இப்பொழுதும் அவருடைய அன்பான கிருபையால், அவர் மென்மையான இரக்கங்களினால், கருணையால் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன், நான் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவிக்கிறேன். நான் மீட்டெடுத்த, அவர் எனக்கு மீட்டெடுத்த கண்ணியத்தினாலும் மரியாதையினாலும் நான் நடக்கிறேன். நான் தப்பித்ததை கொண்டல்ல, ஆனால் நான் இப்பொழுது கிறிஸ்துவில் வாழும் வாழ்க்கையால் வரையறுக்கப்படுகிறேன். அவருடைய கிருபை ஒரு அரச கிரீடத்தை போல என்னை சூழ்ந்து உள்ளது. நான் அந்த யதார்த்தத்தில் இருந்து இயேசுவின் நாமத்திலே வாழ்கிறேன். ஆமேன், ஆமேன். ஒருவேளை தாமரை பூ சேத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை உடுத்தி வித்து அதை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் குழியில் இருந்தவனை அவன் கோமானாய் மாற்றுகிற தேவன், அவர் அரசனாய் மாற்றுகிற தேவன். குழியிலே இருந்த யோசிப்பை அவர் எடுத்து உயர்த்தி கோமானாய் மாற்றுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய செய்தியும், விசுவாசத்தை கிளறக்கூடிய, உங்களை தூண்டிவிடக்கூடிய செய்திகளை கேட்கும்படி, என்னோட பயணிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். God bless you. Stay blessed.